ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெம்பே க்யூப் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்க சோயா மாதிரி தான் இருக்குது. சோயாவில் தான் பண்ணியிருக்காங்க. சோயா அரிசி மாவெல்லாம் கலந்து ஒரு பன்னீர் மாதிரி ஷேப் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெம்பே க்யூப்ஸை நம்ம கவர்லேருந்து எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். எலுமிச்சம்பழமும் போட்டு நல்லா கலக்கி 1 ஹவருக்கு நம்ம ஊற வச்சிடலாம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு ஒரு 25 கிராம், தக்காளி ஒரு 50 கிராம், இஞ்சி ஒரு திண்டு. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டு வதக்கிடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நம்மளோட மசாலா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சோம் இல்லையா டெம்பே க்யூப்ஸ், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு கால்வாசி தேங்காய், ஒரு 10-15 முந்திரி பருப்பு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். வதக்குனதெல்லாம் ஒரு குக்கரில் மாற்றிட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய், முந்திரி விதை கொட்டிக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வர விடலாம். டெம்பே க்யூப்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கோ சப்பாத்திக்கோ செம்ம காம்பினேஷனுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஃபைபரும் ப்ரோட்டீனும் ரொம்ப ரிச்சாக இருக்குது. நல்லா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.